அடுத்ததாக இந்த நோன்பு எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? அதுல கூட பாருங்க, எல்லா மதங்களுடைய வணக்க வழிபாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது மனுஷனை கஷ்டப்படுத்துவதில் கடவுள் இன்பம் காண்பார்ங்கிற அடிப்படையில் தான் அது நிறுவப்பட்டிருக்குங்க. காணிக்கை கொண்டு கொட்டணும், தன்னைத்தானே வேதனைப்படுத்திக்கிறன்னு, அழகு குத்திக்கிறன்னு, சவுக்கால் அடிச்சுக்கிறன்னு, குளிரில் விட விட நடுங்கிக்கிட்டே நடந்தே போகணும், செருப்பு போடக்கூடாது, தீயில போய் மிதிக்கணும், தலையில தேங்காயை கொண்டு உடைப்பாங்க, மண்டையில ரத்தம் ஓடும், இருந்தாலும் கடவுளுக்காக மண்டையை கொடுத்துட்டு இருக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சா கடவுள் என்ன செய்வாரா? சந்தோஷப்படுவார் என்கிற அடிப்படையில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தில் மாத்திரம் எந்த வணக்கத்தை எடுத்தாலும் இப்படி ஒரு அம்சமே இருக்காது. பள்ளியாசலுக்கு நீ காணிக்கை கொண்டு வர வேண்டியது இல்லை, கடவுளுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வர வேண்டியது இல்லை, உங்களுக்கு தொழுகிறதுக்குரிய சுத்தமான ஒரு இடம், கைகால் மூஞ்ச கழுவிட்டு வரலாம். இப்படி இந்த மாதிரி வசதிகளோடு இருக்குமே தவிர உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எதுவுமே இருக்காது. இந்த நோன்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். பார்த்தா என்ன தெரியும்? அல்லாஹ் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். ஓ, ஒரு மாசத்துக்கு சோறுதிங்க வேணாங்கிறானே, இது என்ன அது கஷ்டமா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி இருக்குமே தவிர உண்மையில் ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டமே கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? ரமலான் மாசத்துல என்ன பண்றோம்? இரவுல சாப்பிட்டு பகல்ல சாப்பிடாம இருக்கிறோம். வேற மாதங்கள்ல பகல்ல சாப்பிட்டு இரவுல சாப்பிடாம இருக்கிறோம். 8 மணிக்கு ராத்திரி படுக்கிறோம், காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இந்த 8ல இருந்து 10க்குள்ள என்ன சாப்பிட்டோம்? தூங்கிக்கிட்டே இருந்தோம். 3 வேளை சாப்பாடு டைம், அது அவ்வளவு டைம் அதில் அடங்கி இருக்கிறது. இருந்தாலும் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம், காலைல எந்திரிச்சு சாப்பிட்றோம். அப்ப 8ல இருந்து 10 வரைக்கும் 14 மணி நேரம் இருக்குதே, 8ல இருந்து 8 வரைக்கும் 12 மணி நேரம் இருக்குதே, 8ல இருந்து 6 வரைக்கும் 10 மணி நேரம் இருக்குதே. இந்த 10 மணி நேரம் சாப்பிட்டோமா? அப்ப இரவு முழுவதும் சாப்பிடாம தான் இருந்தோம். சாப்பிடாம இருந்த நம்ம அதனால செத்துட்டோமா? அதனால கஷ்டமாயி போச்சா? அதனால உடல் தளர்ந்து போச்சா? ஒண்ணுமே ஆவல. 11 மாசமும் ராத்திரியில் சாப்பிடவே இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு 12-14 மணி நேரம் சாப்பிடாமல் இருப்பதனால் ஒண்ணுமே ஏற்படாது என்று 11 மாசம் நிரூபிச்சிருக்கிறோம். அதை ரமலான்ல உல்டா பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. மாத்திரம் எப்படி மாத்திரம்? ராத்திரில 12 மணி நேரம் திங்காம இருந்தீங்கல்ல, பகல்ல 12 மணி நேரம் திங்காத. இப்ப ராத்திரில நல்லா சாப்பிட்டுக்க. ராத்திரில என்ன செய்யணும்? 3 வேளைக்கு பேர 4 வேளை அடிக்கிறவனா இருக்கிறான். நோன்பு திறந்தவன கஞ்சி அடிக்கிறான், தொழுதுட்டு வந்தவன ஒரு சாப்பாடு சாப்பிட்றான். ராத்திரி 10 மணிக்கு தராவி தொழுட்டு வரேன்னு சொல்லி 11 மணிக்கு ஒருக்கா இன்னொரு சாப்பாடை போடுறான். 3 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு ஒன்று பண்றான். இது போக நோம்புல ருசியா உள்ள போவாத, நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றமே, அதுக்காக வேண்டி வகை வகையான இதுகளை செஞ்சுக்கிறான். இடையில நொறுக்கு தீனி வேற போட்டுக்கிட்டு சாப்பிட்றான். கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா 11 மாசம் சாப்பிட்றதை விட கொஞ்சமாவது அதிகம் தான் ஒருத்தன் சாப்பிட்றான். அப்ப இந்த நோம்பு நம்மளை கஷ்டப்படுத்தினால விளங்கிக்கணும். அப்ப ரமலான் மாசத்துல அதிகமாக சாப்பிட்றமே தவிர இது கஷ்டப்படுத்துறதுக்கா இல்லை.